ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய அடுத்த டார்கெட் இதுதான். இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு கோப்பை மிஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய புதிய ஆட்டத்தை நீங்கள் இந்த சீரீஸில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அணி நட்சத்திர வீரர்னு சொல்லுங்க இந்த சாம்பியன் ட்ராஃபியில் கலக்கிட்டு இப்போ சிஎஸ்கேக்கு வந்திருக்கும் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் குறித்து ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருங்க. இந்த வாட்டி கோப்பையை நாங்கள் தான் வெல்லுவோன்னு சொல்லிட்டு கேம்பில் இணைஞ்ச உடனே அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரச்சின் ரவீந்திரா அவரை பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபியில் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்காருங்க. ஒரு தெரிக்கிற பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே கேம்பில் இணைஞ்ச உடனே இந்த வாட்டி ஒரு புதிய தொடர் நான் புதுசாக எடுத்துக்க பார்க்குறேன். என்னோடய ஆட்டத்தை இந்த தொடரில் நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி சிஎஸ்கே அன்றைக்கி கோப்பை வெல்லணும். என்னோடய டார்கெட் இப்போ அதுதான் இருக்குது. அடுத்து ஒரு 2.5 மாதத்துக்கு என்னோடய டார்கெட் சிஎஸ்கேக்கு எப்படியாச்சும் கோப்பையை வாங்கி தரணும். என்னோடய ஃபுல் எபிலிட்டியை பார்ப்பீங்க. தோனிக்கு நான் விளையாடுறது ரொம்ப ஒரு தவமாக நினைக்கிறேன், ஒரு லக்காக நினைக்கிறேன். அவர் போன்ற ஒரு வீரரை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இப்போ அவர் கூட விளையாடுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு கண்டிப்பாக சிஎஸ்கே கோப்பை வெல்றதுக்கு நான் பண்ணுவேன். இந்த வாட்டி சிஎஸ்கே அணி கோப்பையை கட்டாயம் வெல்லும், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, அவர் ஒரு தெரிக்கிற ஃபார்மில் இருக்கார். இப்போ அவர் ஒன் டவுன் இருக்குதா ஓப்பனிங் இருக்குதான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஏன்னா டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஃபார்ம் அவுட் இருந்தாலும் சிஎஸ்கேன்னு வந்தால் நல்லா விளையாடுவார். அவர் ஓப்பனர் பேட்ஸ்மேன். இப்போ கைக்வாடு கூட டெவான் கான்வேவா இல்லை ரச்சின் ரவீந்திராவான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழக சிங்கை பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வின் கூட விளையாட போகிறாரு. ரொம்ப ஆவலாக இருக்குது பார்க்கறதுக்கு. பார்க்கலாங்க, தோனி ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிளேயிங் பார்க்க போகிறோம். எல்லாருமே அந்த ஆவலாக இருக்காங்க. அதுவும் அந்த ரப்பர் பந்து படத்தில் வர பொட்டு வச்ச தங்க கோடன்னு சொல்லிட்டு அந்த சாங்கை போடும்போது தலைமை என்ட்ரி வந்து செம மாசாக இருக்கும். பொறுத்து பார்க்கலாங்க, நம்ம தலைமை எந்த மாதிரி ஒரு இன்றைக்கி சம்பவம் செய்கிறாரு இந்த சீசன் பொறுத்து பார்க்கணும். தலையோட பேட்டிங் இன்னும் பார்க்கணும். ஏன்னா 43 வயசு ஆகுதுங்க. இது வரைக்கும் 43 வயசை யாருமே ஐபிஎல் விளையாடுனதே கிடையாது. அதே ஒரு பெரிய ரெக்கார்டு தலைமை வச்சுட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை சீசன் விளையாடுவாருன்னு தெரில. பொறுத்து பார்க்கலாங்க. அண்ணா சொல்லியிருக்காரு லாஸ்ட் சீசன் லாஸ்ட் மேட்ச் என்னோட சென்னையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அது நடக்குதா சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த வாட்டி சீசன் கோப்பை வெல்லுமா, இல்லை எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போனோம்? ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திரா இறங்கணுமா, கைக்வாடு கூட இல்லை கான்வே இறங்கணுமா? உங்களோட கருத்துக்கள் சிஎஸ்கேனியோட பிளேயிங் லெவல் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.